Welcome back to another vlog. இது என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன். மீன் கீரை கூட்டு, மீனும் கீரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி பண்ணுறது தான் இது. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றத ஐ வில் ஷோ யூ. ஸோ காலையில் மீன் வாங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீனை நல்லா கழுவிக்கலாம். 2-3 வாட்டி நல்லா கழுவி மேரினேட் பண்ணுறது. மேரினேட்னா இதில் 2 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். இந்த இப்போ மஞ்சள்தூள் உப்பு போட்டு ஒரு வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து மஞ்சள்தூள் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் லைட்டாக ஆயில் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம இது லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட மீட் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே ஆயில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம 2 கருவேப்பிலை மேலே மீன் ஆட் பண்ணலாம். வெறும் மஞ்சள்தூள், உப்பு மட்டும்தான் இதில் போட்டிருக்கு. ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் நம்மளுக்கு பண்ணணும். ஓகே கைஸ், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஸோ அடுத்த செட்டு போட்டாச்சு. ஸோ செகண்ட் செட் ஆஃப் மீனும் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இனி கூட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு, கடுகு ஆட் பண்ணுறோம், ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணுறேன், 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஸோ now we are going to add பச்சை மிளகாய். அதே ஆயிலில் தான் நம்ம குக் பண்ணுறோம், ஆயில் சேஞ்ச் பண்ணல. பூண்டு ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. குக்கிங் இந்த அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த பூண்டு எல்லாமே கலர்லாம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ தட்டி வச்ச அந்த ஷேலட்ஸ் ஆட் பண்ணலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுக்கலாம். நல்லா எவ்வளோக்கு வறுக்கிறது அவ்வளோக்கு நல்லது. இந்த டைமில் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சால்ட் ஃபார் த டேஸ்ட். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயத்தோட அந்த லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போது என்ன ஆட் பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 மினிட். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம மசாலா ஆட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சிக்கன் மசாலா.
சாரி ஃபிஷ் மசாலா, சாரி ஃபிஷ் மசாலா, சில்லி, நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன்னா கொரியண்டர் and this is turmeric, பெப்பர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வாயில் வச்சதும் அதில் அப்படின்னும் அந்த மாதிரி போட்டு நல்லா மசாலாவை போட்டு நல்லா கிண்டுக்கும், கிண்டணும். நல்லா கிண்டணும். நல்லா ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம என்ன ஆட் பண்ணோம், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தக்காளி லைட்டாக இந்த மசாலாவோட நல்லா ரைஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ now the time to have கீரை, அந்த கீரை ஆட் பண்ண போகிறோம். we had the கீரை. ஆட் பண்ணிட்டோம். இது மேலே தேவைக்கான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரையை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை இந்த டைமில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இனி ஒரு 5 minutes நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ லெட் பி க்ளோஸ் இட். ஸோ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. லெட் பி ஓப்பன் இட். பாருங்க கீரையெல்லாம் நல்லா வதங்கிருக்கோம். ஸோ now the time to add நம்ம முன்னாடி லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஐம் ஆடிங் இந்த மாதிரி நான் பிச்சு போட்டிருக்கேன் வித்து அந்த ஃபிஷ் போனோட முள்ளோட. இப்போ ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக அப்படி ஜென்டலாக, ரொம்ப இது பண்ணாதீங்க. ஸோ இதை மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் 5 to 6 minutes குக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 minutes ஆச்சு. லெட் வி ஓப்பன் அண்ட் சி. இந்த டைமில் நம்ம லைட்டாக லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கசப்பை தொடக்கும். ரொம்ப ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக நான் லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது மேலே நம்ம கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ க்ளைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாச்சு. நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி அப்படியே மூடி வச்சிட்டேன். இந்த கொத்தமல்லி அந்த ஹீட், அந்த ஸ்டீம் வந்து இந்த கிரேவில எல்லாம் படும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். கொஞ்ச நேரம் கழிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபிஷ்ஷோட சின்ன ஃப்ளஷ் எடுத்திருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், அமேசிங் டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் கீரை கூட எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சொர்க்கம் இருப்பது எங்கே, அது இங்கே. செம்மையாக இருக்குது. நான் செஞ்சு நானே செம்மையாக இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நிமிஷங்க. ஸோ hope you guys are enjoyed today's vlog. See you on next another vlogs. Bye bye.